வெல்கம் டு பிளாண்ட் ஐட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைக்காய் சாம்பார் தான். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 அக்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சிடலாம். மீன்வைல் என்னோட சேனல் பேர் வந்து பிளாண்ட் ஐட் ரெசிபிஸ். இதில் போடுறது எல்லாமே வந்து காரம் மசாலா இல்லாமல் குறைஞ்சமாக லிமிட்டடாக வந்து எண்ணெய் ஊற்றி எப்படி காரமே இல்லாமல் சமைக்கிறது எப்படின்றது தான் மொத்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே. இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, உங்களுக்கு இந்த பதத்தில் தான் வதக்கியிருக்கேன். அதே மாதிரி இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு, துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அது 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் 2 நெல்லிக்காய் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. 2 நெல்லிக்காய் வந்து லிவருக்கு ரொம்ப நல்லது. லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நெல்லிக்காய் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து அந்த வாழைக்காவை சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். மீன்வைல் வந்து நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, லிவர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் பத்திய சாப்பாடில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டைப் ஆஃப் பத்திய சாப்பாடு வந்து அடாப்ட் பண்ணலாம். இதில் வந்து காரமும் இருக்காது, மசாலாவும் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் வயிற்றுக்கு ரொம்ப சேஃபு. ரொம்ப எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இது சாப்பிட்டதுக்கப்புறமா வயிற்றில் எரிச்சலோ இல்லை வந்து ஒரு வாமிட் வர மாதிரியோ இல்லை வேறு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே வராது. ஏன்னா நம்ம காரமும் மசாலாவும் எந்த விதமான காரமும் எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிட்டோம். வாழைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் லிட்டை மூடிடலாம். மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்குங்க. இதில் வந்து நான் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். மீன்வைல் வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்க எல்லாருமே வந்து காரம் அதிகம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டாங்கன்னா வயிறு ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். அதே மாதிரி சில சமயம் அவங்களுக்கு பிளட் வர அளவுக்கு கூட சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி வந்து காரம் இல்லாமல் சமைக்கிறது எப்படி, ஒவ்வொரு விதமான டிஷ்ஷஸ் செய்கிறது எப்படி, சாம்பார், குழம்பு, அப்புறம் கிரேவி, பொரியல், கூட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி செய்யறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் நான் செய்யலை. சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் செல்ஃப் குக்கிங் கூட பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கவங்கள செஞ்சும் தர சொல்லலாம். ஸோ அதனால் உங்களோட மேலான ஆதரவை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் சொல்லுங்கள். நான் எங்கேயாவது இந்த வீடியோஸில் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை ஹைலைட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வரும் நாட்களில் வந்து நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மேலும் மேலும் நல்லபடியாக வீடியோஸ் போடுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன்வைல் வந்து இந்த காரம் இல்லாத சாப்பாடு வந்து சாம்பார்லாம் வந்து நானே வந்து ஒரு அல்சர் பேஷண்ட் தான். ஃபஸ்ட்டு நான் கூட வெறும் வெந்த பருப்பு, வெந்த சாதம், தயிர், அப்புறம் பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கப்புறமா தான் இந்த முயற்சியில் நான் இறங்கினேன். சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக காரமே இல்லாமல் ரசம், அப்புறமா வந்து மற்ற கிரேவிஸு எல்லாமே மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி ஆனால் காரம் இல்லாமல் போட்டு செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு நான் கொஞ்சம் ஒவ்வொன்றா ட்ரையல் பண்ணி தான் கற்றுக்கிட்டு இந்த 1.5 இயர்ஸ் ஆச்சு நானே செல்ஃப் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ வந்து எனக்கே ஓரளவுக்கு தெரியும் எது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம பட்ட மாதிரியே கஷ்டம் எல்லோரும் படக்கூடாது அதனால தான் நான் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து நான் போடுறேன் வீடியோஸாக. ஸோ வந்து அல்சர் பேஷண்ட்ஸ்லாம் இதை மாதிரி போட்டு மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களும் சாப்பிட்லாம். இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணியிருக்கேன். புளி கரைச்சல் பார்த்திங்கன்னா 2.5 பட்டை புளி, அப்புறம் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ தட் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கலக்க வேண்டாம். ஏன்னா வாழைக்காய், நெல்லிக்காய் ரெண்டுமே வந்து ரொம்ப சாஃப்டான ஐட்டம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலந்திங்கன்னா அது தூளாக போயிடும், குழஞ்சும் போயிடும். ஸோ அதனால் ஜென்டிலாக கலரிட்டு விட்டுடுங்க போதும். அதே மாதிரி அந்த அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பிளாண்டாக தான் சாப்பிட்ணுன்றது இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அது அவங்களுக்கு ரொம்ப வந்து மன திருப்தியை கொடுக்கும். உங்கள் சரௌண்டிங்கில் யார் இருந்தாங்கன்னாலும் தயவுசெய்து இந்த வீடியோ அவங்களுக்கு
ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இதனால் அவங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்மளும் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ஸும் வரும். சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் வரும். அதுதான் அவங்க மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். அல்சர் வந்துடுச்சே, எதுவுமே சாப்பிட முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகாமல் இந்த மாதிரி டயட்ஸை ஃபாலோஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மற்றவங்கள மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதே மாதிரி வந்து வயிற்றுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணல, பெருங்காயம், மஞ்சத்தூள் இது எதுவுமே ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம், பெருங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் லிமிட்டடாக கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மாற்றி கூட செஞ்சுக்கலாம். இப்படியே தான் செஞ்சு சாப்பிட்ணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதில் எதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றி கூட செஞ்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன்வைல் வந்து இந்த சேனலில் நான் போட்டிருக்கிறது நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் இது வரைக்கும். எல்லாத்தையும் பாருங்கள். மீன்வைல் வந்து இந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.